My dear students, இப்போ மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட்டனில் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறோம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் கிடையாது, சம். v is equal to 10 minus 2t, tங்கிறது டைமு, vங்கிறது வெலாசிட்டி. Find displacement and distance in first 8 second. ஃபஸ்ட்டு 8 செகண்ட்னாலே 0லேருந்து 8 செகண்ட் அர்த்தம். அதை பார்த்துங்க, 0 to 8 செகண்ட்னாலும் ஃபஸ்ட்டு 8 செகண்ட்னாலும் ஒன்று தான். அப்போ டேட்டா நமக்கு இதுதான். இது என்னது? டைம். இது என்னது? ஈக்குவேஷன். இப்போ v is equal to கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா? வேரியபிள். யாரை பொறுத்து? டயத்தை பொறுத்து வேரியபிள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் இன்டெகிரேஷன் பண்ணணும். அவ்வளோதான். வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணால் கேட்டால் என்ன பண்ணணும்? இன்டெகிரேஷன் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கேட்டால் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அவ்வளோதான். ரைட். அப்போ என்ன பண்ணுவோம்? வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? ds by dt ஈக்குவல் டு எவ்வளவு? 10 minus 2t. ஓகேவா? v is equal to 10 minus 2t, ds by dt is equal to 10 minus 2t. ஏன்னா வெலாசிட்டிக்கு இதான் ஃபார்முலா. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? எஸ். அப்போ ds மட்டும் இங்கே வச்சுங்க. அப்போ 10 minus 2t இன்ட்டு dt. டிவைடில் இருக்கிறது இங்கே போனால் மல்டிப்ளை ஆயிருமா? இப்போ என்ன எழுதுவீங்க? ds equal to 10 dt minus 2t dt. கரெக்டா? இப்போ இன்டெகிரேஷன் 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 இன்டெகிரேஷன். 2 தான் கான்ஸ்டன்ட்டு, 10 கான்ஸ்டன்ட். என்னது? 0 to s. இது டைம் என்னது? ஃபஸ்ட்டு 8 செகண்ட்னா என்ன அர்த்தம்? 0 to 8 செகண்ட்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 8 செகண்ட்னா ரைட். அப்போ 0 to 8, 0 to 8. ds இன்டெகிரேஷன் பண்ணால் எஸ். லிமிட் அப்ளை பண்ணாலும் எஸ் தான். இங்கே என்ன வரும்? 10t. லிமிட் என்ன? 0 to 8 மைனஸ் 2 இன்ட்டு என்னது? டி ஸ்கொயர் பை 2வா? இன்டெகிரேஷன் பண்ணால் ரைட். 2 மறுகையாவா? அப்போ 0 to 8. அப்போ எஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு டிக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணால் 8ஆ? 10 இன்ட்டு 8 மைனஸ் 10 இன்ட்டு 0 அப்ளை பண்ணால் 0 தானே, அதை விட்டுருங்க. அப்போ இது முடிஞ்சு போச்சு. மைனஸ் டி ஸ்கொயரா? டி ஸ்கொயர்னா 8ஆ? 8 ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர்னா 0 தான். கீழே 0 இருந்தாலே நீங்கள் அதை விட்டுற வேண்டியதான். அப்போ என்ன ஒரு எஸ் இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் 64. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 16ஆ? 16. கரெக்டாக? 16 64 கூட்டினா 80. ms பவர் மைனஸ் 1. கரெக்டாக? இது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் அபவுட் டிஸ்டன்ஸ்? எப்படி போடுறது? எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி. அதனால் வெலாசிட்டிக்கு பதிலாக அதை எழுதுறீங்க. டிஸ்டன்ஸுக்கு என்னப்பா பண்ணுவேன்? டிஸ்டன்ஸ் ஸ்கேலாரில், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரில். அப்புறம் எப்படி போடுறது? சரி, அலைங்க பழையபடி அலைங்க. இல்லை இடம் இருந்தால் இதிலே போட்டுடலாம். சரி, இப்போ என்ன சொல்லுவோம்? சார் வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் இன்டெகிரேஷன் பண்ணோம். வேறு என்ன சார்? கிராஃபிக்கல் மெத்தட். ஏரியா அண்டர் விடி கிராஃப் கிவ்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதில் போட்டுருவோங்களா? சரி, அப்போ கிராஃப்க்கு என்ன வேணும்? வேல்யூ வேணும். என்ன வேல்யூ? ஒய் ஆக்சிஸில் ஒரு 3-4 வேல்யூ, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 3-4 வேல்யூ. அப்போ தானே புள்ளி வச்சு ட்ரா பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? டிஸ் ஈக்குவல் டு 0. ஏன் எடுத்துக்கிற? ஆமாம், 0 to 8 செகண்ட். டிஸ் ஈக்குவல் டு 0னா இங்கே பாருங்கள், வெலாசிட்டி என்னது? டிஸ் ஈக்குவல் டு 0வா? 0 இன்ட்டு 2 0. அப்போ மீதி என்ன இருக்கும்? 10. சரி, அடுத்தது டிஸ் ஈக்குவல் டு என்னது? 8. அப்போ என்னது? 2 இன்ட்டு 8 16. 10 மைனஸ் 16 மைனஸ் 6. நல்லா போட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சாரி, இதில் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வி தானே பார்த்துங்க. 2 இன்ட்டு 8 எவ்வளவு? 16. 10 மைனஸ் 16 எவ்வளவு? மைனஸ் 6. அப்போ வெலாசிட்டி 10ல் இருந்திருக்கு. அப்புறம் எங்கே வந்திருக்கு? வெலாசிட்டி மைனஸில் வந்திருக்கு. 10லேருந்து மைனஸ்க்கு வரத்துக்கு டைரெக்டாக வருமா? 0 வழியாக தானே வரணும். 0 வந்தானே மைனஸ் வரணும். அப்போ 0 எப்படி போடுவீங்க? v is equal to 0ன்னு. அப்போ v is equal to 0ன்னு வந்துருக்கணும். அப்போ டைம் என்ன? இங்கே போடுங்க. வெலாசிட்டி is equal to 0. அப்போ 10 மைனஸ் 2t is equal to எவ்வளவு? 0. அப்போ மைனஸ் 2t is equal to எவ்வளவு? மைனஸ் 10. ஏன்னா ப்ளஸ் 10 அது சரி பண்ணால் மைனஸ் 10னா அப்போ இது ப்ளஸ்ஸு. அப்போ t is equal to எவ்வளவு? 10/2 எவ்வளவு? 5. சரி, இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ண போகிறோம்? கிராஃப் வரையும். இது எக்ஸ் ஆக்சிஸ்.
ஓகேவா? நல்லா பார்த்துங்க. இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ். எப்படி கிராஃப் வர போகுதுன்னு தெரில. ஒய் ஆக்சிஸில் என்னது வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் 0. டைம் ஜீரோவாக இருக்கிறப்ப வெலாசிட்டி எவ்வளவு 10ன்னு வச்சுக்கலாமா? 10. எப்படி பிரிக்கலாம்? 2, 4, 6, 8, 10. ஈவனாக வரல, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் எப்படி நோட் பண்ணலாம்? 8 வரைக்கும் வருதா? அப்போ 2, இது 4, இது 6, இது 8. இது பாருங்கள் ஈவனாக வரல, அது பார்த்துக்கலாம் என்னங்க. பிடிச்சாச்சா? சரி, இப்போ ட்ராப் பண்ணுங்கள். டி 0வாக இருக்கிறப்ப வி எவ்வளவு 8, பி 10. வரைஞ்சிட்டோமா? கலரை மாற்று, பேனாவை மாற்று, அப்போ தான் சரியாகும். டி வந்து 0வாக இருக்கிறப்ப, டைம் 0வாக இருக்கிறப்ப வி எவ்வளவு 10. ரைட். நெக்ஸ்ட்டு வி 0வாக இருக்கிறப்ப டைம் எவ்வளவு 5. அப்போ 5 செகண்டில் வி எவ்வளவு 0. அப்போ வி இங்கே இருக்காதுல்ல, இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் வந்துருச்சு. வி 0, இந்த வி பாருங்க இங்கே இல்லை. ஆனால் டைம் 5, 4க்கு 5வா? ரைட், 4க்கு 6க்கு நடுவில் 5. நெக்ஸ்ட் என்னது? டைம் 8ஆக இருக்கிறப்ப வெலாசிட்டி எவ்வளவு -6. -6னால் கீழே தானே வரையணும். அப்போ கீழே வரைங்க. அப்போ -2, -4, -6. அப்போ 8க்கு நேராக 6 வருதுன்னா இங்கே தானே வரும். 6 இங்கே வருது. 8க்கு நேராக 6. கரெக்டாக? 8 டைம் எவ்வளவு 8, வி வந்து 6. பக்கமாக கூட போடலாம், ஏன்னா இங்கே பாருங்கள் கம்மியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஸ்கேல் வச்சு பண்ணணும் கிராஃபில். -2, -4, -6, -8. ரைட்டு. அப்போ இங்கே வருது. கரெக்டாக இங்கே வருது. சரி சார், ஜாயின் பண்ணுங்கள் சார், கிராஃப் வரைஞ்சிருவோம். சரி, ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டா? இதை இங்கே ஜாயின் பண்ணிடுவோம், இதை இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். கரெக்டாக? இது என்னது? ட்ரையாங்கிள். இது ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 2. சரி, கரெக்டாக? அப்போ விடி கிராஃப் வரைஞ்சாச்சு. ஒரு 3 வேல்யூ வச்சு வரைஞ்சாச்சு. இது வரைக்கும் கிளியரா? சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் பார்ப்போம். இதை அழைச்சிடலாம். சொல்லித்தரதான் அவ்வளோ லேட் ஆகுது, நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இப்போ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன? ஒன்றா? இது என்ன? ஏரியா தானே? விடி கிராஃபோட ஸ்லோப் அண்டர் ஏரியா அண்டர் ஸ்லோப் விடி கிராஃப் கிவ்ஸ் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்னது? ஃபஸ்ட்டு ஒன்று டயக்ராமில் ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளவு 2, 4, 5. 5 இன்ட்டு ஹைட் எவ்வளவு 10. அப்போ என்ன வரும்? 10. கரெக்டாக? கரெக்ட். நெக்ஸ்ட் ஏரியா 2. ஏரியா 2 கரெக்டாக? இது ஆஃப் பிஹெச், பி எவ்வளவு 5, ஹெச் எவ்வளவு 10. அப்போ 5, 2 × 5, 10. ரெண்டாவது இதுதான். இதுக்கு என்னது? ஆஃப் பி எவ்வளவு பேஸு, இது எவ்வளவு 2, 3. சரி, ஹைட் எவ்வளவு 6. -6 அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ எவ்வளவு 2, 6. அப்போ 9. கரெக்டாக? 9 சென்டிமீட்டர். சாரி, இது I2 10 வரும் தானே பார்த்தேன். I2 10, I5 25. கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லை, கொஞ்சம் நமக்கு தானே தெரியும். இது 9. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? டிஸ்டன்ஸ் பார்க்குறோமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறோமா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது? வெக்டார். அப்போ வெக்டார்னால் இது என்ன ட்ரையாங்கிள்? பாசிட்டிவ் ட்ரையாங்கிள். இது என்னது? நெகட்டிவ் ட்ரையாங்கிள். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? டைரக்ஷன் பார்த்து நீங்கள் இது பண்ணுவீங்க. அப்போ என்னது? 1 - 2. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா மைனஸ் ரெண்டாவது ட்ரையாங்கிளோட ஏரியா. ஏன்னா இது அப்பர் பார்ட்டில் இருக்குது, இது டவுன்வேர்டு பார்ட்டில் இருக்குது. அப்பர் பார்ட் எவ்வளவு 25, டவுன்வேர்டு பார்ட் எவ்வளவு 9. அப்போ 16. ஓகேங்களா? MS ஃபார்மேட் அதை நம்ம முன்னாடியே போட்டோம்.
இப்போ டிஸ்டன்ஸ்க்கு என்ன கிடையாது, ஸ்கேலார், அதனால் டைரக்ஷன்லாம் கிடையாது, அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ 1 + 2 1 எவ்வளவு 25, 2 எவ்வளவு ப்ளஸ் 9 34 ms⁻−1. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய பிளைண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்களா? இங்கே 10 அடித்து 2ன்னு போடுறேன், 10 2 5 தானே, இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக் ஆகுது. அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு முக்கியம். ஷூட்டிங் சார் ரைட் கிளியரா? கண்ணு டிஸ்டன்ஸுங்கிறது ஸ்கேலார் கண்ணு, அப்பர் டவுன் எல்லாம் கிடையாது, எல்லாம் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது, வெக்டார். இது அப்பர் ட்ரையாங்கிள், இது டவுன்வர்ட் ட்ரையாங்கிள், அதனால் டைரக்ஷன் மாறனால கழிக்கணும் இதுலேருந்து இது. அப்போ இதான் ஆன்சர். 16 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 34. நம்ம என்ன படிச்சிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், டிஸ்டன்ஸு ஸ்கேலார். மேக்னிடியூடு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். இங்கே எப்படி இருக்குது, டிஸ்டன்ஸை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்குது. அது மாதிரி பார்த்துங்க, வீடியோ பாருங்கள், நல்லா புரிஞ்சால் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.